சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனாதானம். என்னடா அந்த வேலை எங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அர்ஜுன் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களும் இதனால தான் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். அது என்ன பிரச்சனை? இவங்க சினிமாவில் இருக்காரு, அவர் அரசியல் இருக்காரு, இவரு தான் அரசியலுக்கு வரல, அர்ஜுன் அரசியலுக்கு வரல. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு அப்பா அம்மாவை வெளியே துரத்துடணும். அதை பற்றி அந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் நடித்த பிளாஸ்ட் படம் வந்து 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. இதுக்கான ப்ரெஸ் மீட் வந்து நேற்று வச்சுருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் வந்து இந்த படத்துக்கும் அவர் கேட்டது சம்மந்தமே இல்லாத மாதிரி அவரே கேட்டுட்டு கேட்குறாரு. அதாவது இதுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் அர்ஜுன் அவர்களே உங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆக்ஷன் கிங் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக கிங். ஏன்னா நீங்கள் நிறைய கோயிலில் கட்டி கொடுத்துருக்கீங்க, உங்கள்கிட்ட இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சனாதானத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனாதானம் இது வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில் நான் பார்க்கவே கிடையாது. சனாதானம்ன்றது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப், அதாவது ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றத ஒரு முடிவு பண்ணுற ஒரு விஷயம். இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு முடிவு பண்ணுற விஷயம். ஒருத்த வந்து நல்லது தான் பண்ணணும், கெட்டது பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, இது எல்லாமே ஒரு தர்மத்தில் வருது. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அவங்க அன்பை கொட்டி அவங்கள வளர்த்ததுக்கு அப்புறம் அவங்க வயசானதுக்கு அப்புறம் இந்த பையன் பெரிய பையனாக இருப்பான். அப்போ இவங்களை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த பையனும் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். இதுவும் ஒரு தர்மத்தில் வருது. ஒருவேளை இந்த சனாதானத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, உங்களை பெற்று வளர்த்த அம்மா அப்பாவை தூக்கி வெளியே போடுறதா அர்த்தம். உங்களால் வெளியே போக முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சனாதானத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இவங்க சொன்ன ஒரு தர்மம், அதான் 2வது தர்மமாக சொன்ன அப்பா அம்மா வளர்த்த அப்பா அம்மாவை தூக்கி வெளியே போட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து முடியுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்காரு. இதுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அவர் உள்ள வராருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இங்கே ஏதோ ஒரு விஷயமே இருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இந்த சனாதன கொள்கையை வந்து கண்டிப்பாக உடைச்சே ஆகணும், ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சனாதன தர்மத்தை வந்து கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா? எதுக்கு அவர் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சனாதானம் என்றது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். சனாதானம் என்றது ஒரு அழியாதது அப்படின்னு ஒரு மீனிங் ஒன்று இருக்கு. அதே மாதிரி சனாதானம் என்றது வந்து நம்மளோட பல பாரம்பரியமான ஒரு ஹிந்து மத கொள்கை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அழிக்க முடியாத தர்மம், அழிக்க முடியாத ஒழுக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் ஒன்று இருக்கு. அதே மாதிரி காலம் கடந்து தொடரும் ஒரு வாழ்க்கை முறை அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கும் ஒன்று இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து எது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்க, அதாவது பாரம்பரிய ஹிந்து மத கொள்கை அப்படின்னு நான் சொன்னல, இந்த பாரம்பரிய ஹிந்து மத கொள்கையை தான் வந்து திராவிட கட்சிகள் வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. அதாவது திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கடவுள்ன்ற ஒரு விஷயமே இல்லவே இல்லை அப்படின்றத அவரோட கொள்கை. கொள்கை தலைவர் பெரியாரும் அப்படிதான் இருக்காங்க, தலைவராக கொண்ட கட்சிகளும் அப்படிதான் இருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் டோட்டலாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது 2026க்கு முன்னாடி அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த ஆட்சியில் இருக்கிறப்பவே சட்டசபையில் வந்து அதிகமாக சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதான் ஒரு ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருந்தது. அதாவது எப்படி டெங்கு, மலேரியா, கொரோனாவெல்லாம் ஒழிச்சோமோ அதே மாதிரி சனாதனத்தை வந்து ஒழிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி குரல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி தானே கொடுத்தாங்க, இப்பயா கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி கடைசியாக நடந்த சட்டசபையில் இந்த சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேள்வி வந்து கரெக்டாக வந்து அர்ஜுன் சார் கிட்ட போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இது எல்லாருமே புரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து மத அடிப்படையில் தான் பார்க்குறாங்க. அதுதான் வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இது மத அடிப்படையில் பார்க்கல, இது வந்து வாழ்க்கை முறையாக தான் பார்க்குறேன். சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் a way of life. எப்படி நம்ம வந்து நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தப்பு தண்டை பண்ணக்கூடாது, திருடாத, இன்னொருத்தன பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறது கூட சனாதன தர்மத்தில் ஒன்று. ஓகே, வயசா நம்மளை எவ்வளோ நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது தாய் தகப்ப எவ்வளோ அழகா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வயசான காலத்துல அவங்கள வந்து நம்ம அப்படியே பார்த்துக்கணும், கடவுள் மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கூட சனாதன தர்மம் சொல்லுது. ஸோ இந்த சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு அப்பா அம்மாவை வெளியே துரத்துடணும். முடியுமா? இட் இஸ் நாட் சனாதன தர்மங்கிறது, இட்ஸ் நாட் ஒரு ரிலிஜன் கிடையாது, இட்ஸ் a way of life. ஸோ அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்.
எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாருமே அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ ஏகப்பட்ட ஸ்டேட்ல இருந்து வந்து நிறைய கேஸும் கொடுத்தாங்க அவங்க மேல. அதாவது இது இப்படி சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்த எல்லாருமே சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அதான் சொன்னல, அதான் சனாதானம் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதத்தின் அடிப்படையில் இப்போ இருக்கு. ஆனால் அர்ஜுன் அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மதத்தின் அடிப்படையில் நான் சொல்ல, இது ஒரு வாழ்க்கை முறையாக தான் பார்க்குறேன். ஸோ மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே கொண்டு வந்த கொஸ்டின் மார்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த மாதிரி எதிர்த்து பேசணும்? அதாவது இது முன்னாடியே குரல் கொடுத்துருக்கலாம், நான் இப்போதான் கேள்வி கேட்டதுனால குரல் கொடுத்தாங்கன்னு இல்லை. ஆனால் இது டோட்டலாக அட்டாக் பண்ணுறது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு. இதை ஒழிக்கணும் அப்படின்னா அப்பா அம்மாவை தூக்கி வெளியே போடுற மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் பண்ண முடியுமா அவங்களால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சனாதானத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.